அமெரிக்கா அண்ட் இட்ஸ் வார் கிரைம்ஸ் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? வரலாறு நெடுக அவங்களுடைய பாரம்பரியம் அப்படின்றது ரொம்ப கொடூரமாக தான் இருக்கு. பட் யூஸ்வலாக வந்து ஒரு சர்வாதிகாரி, ஒரு மோசமான நாடு அப்படின்னா சோவியட்டை சொல்லுவாங்க. ஸ்டாலின் வந்து மோசமான ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ன்றது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. பட் அமெரிக்கா பாரம்பரியம் முழுக்க வந்து ஒரு ரத்த சகதியாக தான் இருக்கு. அது ஹிரோஷிமா நாகசாக்கி அவங்க போட்ட பாம்ல இருந்து வியட்நாம் வார் எடுத்துக்கலாம், ஈராக், ஆப்கானிஸ்தான்ல பண்ணது, இப்போ பாலஸ்தீன்லயும் அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்றது ஆப்வியஸா தெரியுது. இப்ப வெளிப்படையாக ஈரான்ல பண்றது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அத எப்படி முதல்ல அந்த நேம் எப்படி வாங்கினாங்க? அதுதான் எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. நாங்க வந்து ரொம்ப ஒரு ஜனநாயகமான நாடு, இவ்வளவு வேலையை பார்த்துட்டு அந்த பேரை எப்படி வாங்கினாங்க? ஜனநாயகம்ன்ற இந்த வழிமுறைக்கு வந்து திரும்பிய இந்த ஜனநாயகத்தின்ற அந்த வழிமுறையை நோக்கி நகர்ந்த நாடு பழைய நாடுன்ற அடிப்படையில் தான் அந்த பேரை தவிர ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தின நாடு அப்படின்றதெல்லாம் அதன் அடிப்படையில் அந்த பேர் கொடுக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஜனநாயகம் என்ன? மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அதுதான், அதுக்குள்ளேயே தான். அதை தாண்டி ஜனநாயகத்தின் பல விழுமியங்கள் இருக்கு. அது எதையுமே வந்து அமெரிக்கா வரலாறு நெடுக ஃபாலோ பண்ணது கிடையாது. மற்றபடி அந்த மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வழிமுறையே, அந்த உருவாக்கமே வந்து ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையின் மேல நடந்ததுதான். சரியா? அங்க இருக்கக்கூடிய செவ்விந்தியர்கள் எப்படியாக இனப்படுகொலை செய்யப்பட்டு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டு அதற்கு மேல ஒரு ஜனநாயகத்தை கட்டி எழுப்பிதான் வந்து இன்னைக்கு அமெரிக்கான்ற ஒரு நாட்டையே அன்னைக்கு அவங்க உருவாக்குனாங்க. ஸோ ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி, அவ்வளவுதான். இந்தியா லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. அதுதான் டெமோக்ரஸினா என்ன? இந்த டெமோக்ரஸின்ற இந்த வழிமுறை, இந்த முறை அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்பட்டது. நான் சொன்ன மாதிரி மற்ற விழுமியங்கள் வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த வரலாற்று ரீதியா பார்க்க போனோம் அப்படின்னா பிரிட்டனினுடைய மேலாதிக்கம் அந்த இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருது. அப்போ அந்த இடத்த வந்து அமெரிக்கா கைப்பற்றுது. அப்போ அதற்கான முயற்சி, போட்டி அப்படின்றது ஏற்கனவே தொடங்கிடுச்சு. முதல் உலக போருக்கு முன்னாடி இருந்தே தொடங்கிடுச்சு. அப்போ பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் காலனி வச்சிருந்தாங்க. ஐரோப்பிய நாடுகள் உலக அளவில் காலனி வச்சிருந்தாங்க. பிரான்ஸ் கிட்ட காலனி இருந்துச்சு, பிரிட்டன் கிட்ட காலனி இருந்துச்சு, இட்லி கிட்ட காலனி இருந்துச்சு. இந்த மாதிரியான நாடுகள்லாம் காலனி வச்சிருந்தாங்க. அமெரிக்காவுக்கு அப்படிப்பட்ட காலனி கிடையாது. அதுவே ஒரு காலனியில உருவான நாடு தான். சரியா? அப்போ முதல் உலக போர் இந்த காலனிகளுக்கு இடையில, அதாவது காலனியை வைத்திருந்த நாடுகளுக்கு இடையில தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காலனியை பங்கிட்டுக் கொள்வதில் நடந்த சண்டை தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் உலக போற வார் டு எண்ட் ஆல் த வார்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மோதல்கள் இந்த காலனி முதலாளிகள் இருப்பாங்களே அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த மோதல்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வார் தான் வந்து முதல் உலக போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுலயும் வந்து முடிவுக்கு வரல. அவங்களுக்குள்ள அந்த சண்டை அப்படின்றது முடிவுக்கு வரல. அதற்கு பிறகுதான் இரண்டாம் உலக போர் ஒன்று உருவாகுது. அப்போ இரண்டாம் உலக போரினுடைய முடிவுல இந்த பழைய முதலாளிகள்லாம் இருந்தாங்கல்ல, இந்த காலனி ஆதிக்க முதலாளிகள், யார்? பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இவங்க எல்லாருமே வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இனிமேல் வந்து உலகத்திற்கு ஒரு புது ஒழுங்கு உருவாகுது. நேரடியாக காலனி ஆதிக்கம் செய்ய முடியாது. அப்போ இந்த நாடுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பதற்கு பல உலக அமைப்புகள் உருவாகுது. நான் சொல்றது ஐநா மாதிரி, வேர்ல்ட் பேங்க் மாதிரி, IMF மாதிரி மாதிரியான அமைப்புகள் உருவாகுது. ஆனா அதற்கு யார் தலைமை பொறுப்பு எடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டன் அந்த நிலைமையில இல்லை. பிரிட்டன் வந்து இரண்டாம் உலக போர்ல வீழ்ந்து போய் கிடச்சு. பிரான்ஸாலேயே முடியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டன் தான் தலைமை. சரி, சூரியன் அஸ்தமிக்காத பேரரசுல அப்படின்னு சொல்லிப்பாங்கல்ல அவங்கள, சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அப்போ அமெரிக்காவுடைய வளர்ச்சி. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டன் நேரடியாக போய் நாடுகளுக்குள்ள புகுந்து மிகப்பெரிய இனப்படுகொலைகளை நிகழ்த்தினது தான் பிரிட்டன். அப்படித்தான் அதோட காலனி வரலாறே ஒட்டுமொத்தமாக எடுத்தோம்னா. இந்தியாவிலையும் கூட எத்தனை படுகொலைகளை நம்ம சுட்டி காட்டலாம், ஜாலியன் வாலாபாக் உட்பட. ஸோ அந்த மாதிரியான படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டிருந்தது அப்படின்றது இன்னைக்கு யாரோட தலைமையில் இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா பிரிட்டன். இப்போ வந்து அந்த தலைமை கைமாறுது. அப்போ இதற்கு முன்னர் நடந்தது மாதிரி இல்லாம நவீன காலத்துல புதிய வகையில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வேலை. அப்ப அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வேலையினுடைய வெளிப்பாடு தான் போர்கள் அப்படின்றது. ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் லீடர் கிட்ட போய் கேள்வி கேட்பாரு, உங்க ஊர்ல வந்து ஊழல் இருக்காமே, ஜனநாயகமே இல்லையாமே அப்படின்னு கேட்கும்போது திரும்ப கேட்பாரு, டேய் நாகசாகி ஹிரோஷிமா மேல குண்டை போட்டு நீ வந்து என்கிட்ட ஜனநாயகம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்பாரு. அந்த மாதிரி எப்படி அவங்களால அதை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்க முடியுது? அங்க ஒண்ணு பண்ண முடியுது, அடுத்து வியட்நாம் வார்ல பண்ண முடியுது, அல்லது நான் சொல்ற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்றேன்ல, இது எல்லாத்தையுமே எப்படி அவங்களால கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்க முடியுது? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு சண்டை வருது. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா ட்ரம்ப் அங்கேருந்து வந்து நான் முடிச்சு வச்சிருவேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து அது கொடுத்தேன்னா அது முடிஞ்சிருச்சு, நான் சொன்னா முடிஞ்சு போச்சு.
இது இன்னொருத்தர் எப்படி கேட்டாங்கன்னா, ஐ திங்க் புகாரி தான் நம்ம பாட்காஸ்ட்ல பேசலாம்னு நினைக்கிறேன். இல்லை வேற எங்கேயாவது கேட்டா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதாவது 2 நாளைக்கு சண்டை நடக்கும், அது சம்மந்தமே இல்லாம அமெரிக்கா உள்ள வந்து ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்றது. இதை பண்றதன் வழியாக அவங்க என்ன சொல்ல வராங்க? இல்ல, அது ஒரு மேலாதிக்கம் தான். உலக அளவுல நான் தான் வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி கண்காணிக்கக்கூடிய ஒரு இடம். என்னுடைய எண் அப்படின்னு நான் இப்போ அமெரிக்கா அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணுமே கிடையாது. உலகத்தினுடைய முதலாளித்துவம், இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய கேபிட்டலிசம். ஸோ முதல் உலக போருக்கு பிறகு வந்து சோவியத் யூனியன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோசியலிச தலைமை ஒன்று இருந்துச்சு. அது வந்து அமெரிக்கா பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கேபிட்டலிசத்துக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட். அப்போ சோசியலிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அதனுடைய வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படணும். இதை பொறுத்த வரைக்கும் பகிர்ந்தளிக்கிற வேலையெல்லாம் கவர்மெண்ட் செய்யாது. முடிஞ்சா நீ முதலாளி ஆயிக்கோ, முடிஞ்சா நீ பணக்காரன் ஆயிக்கோ, அதுதான் என்னுடைய டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தன்ட்ட அதிகமா இருக்கும், இன்னொருத்தன்ட்ட கம்மியா இருக்கும். அப்ப அதை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த வேலைகளை, இந்த நடவடிக்கையை அது வந்து சட்டப்பூர்வமாகவும் இல்ல பலத்தை பயன்படுத்தியும் இந்த மாதிரி செய்ய வேண்டிய தேவை வந்து ஒரு சோசியலிச நாடு இருக்கு. அப்ப இங்க பலத்தை பயன்படுத்தி எதை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன்ட்ட அதிகமா இருக்கிறத எடுத்து அவன்கிட்ட இருக்கிறத முழுசா பறிச்சுட்டு இல்லை, அவனுக்கு என்ன தேவையோ அதை விட்டு வச்சுட்டு மீதத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலை. இதை வெளியில இருந்து பார்க்கும் பொழுது என்னவா தோணும் அப்படின்னா, அராஜகமாக தோணும். இல்லாட்டினா இதை தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வாதிகாரம் அப்படின்றாங்க. இதை தான் இவங்க சர்வாதிகாரன்றாங்க. பட் இவர்களுடைய சர்வாதிகாரம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தனுக்கு சாப்பிட வழி இருக்காது, சுத்தமா சாப்பிட வழி இருக்காது. ரொம்ப சிம்பிள். இப்போ மும்பைல மிகப்பெரிய, ஆசியாவிலே மிகப்பெரிய ஸ்லம் இருக்குது, தாராவி. அந்த ஆசியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லம்ல வாழக்கூடிய மக்கள் வெறும் தான் நீ நானும் பேசுற அளவுக்கு இது உள்ள ரூம் தான். இதுக்குள்ளதான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இதுக்குள்ளேயே குடும்பம் நடத்துவாங்க, இதுக்குள்ளேயே குழந்தை பெற்றுப்பாங்க, இதுக்குள்ளே அவங்களுக்கு இன்னொரு திருமணம் நடக்கும். அதை வச்சு பண்ணாதான் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் மகிழ நான் பேசியிருப்பேன், சிட்டிசன் ஆஃப் தாராவியா. இப்படியாக லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குடியிருப்புகள்ல வாழ்வாங்க. இதை வந்து ஒரே ஒரு குடும்பம் 27 மாடி, அந்த குடும்பத்துக்காக 27 மாடி வந்து கட்டப்பட்டிருக்கும். அதன் மாடியில, மொட்டை மாடியில இருந்து இந்த தாராவியை அவங்க கையில காஃபி கப்போட ரசிச்சு பார்ப்பாங்க. இது ஒரு ஜனநாயகம். இப்ப இதை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது, எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் மீது மிகப்பெரிய அடக்குமுறை அவிழ்த்து விடப்படும். இவங்க ஏன் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க? பலம் பகிர்ந்தளிக்கப்படலை, நான் வந்து வாழ்றதுக்கு எனக்கு அடிப்படையே கிடையாது அப்படின்ற போது, நான் என் உரிமையை கேட்கும் போது எனக்கு எதிராக இந்த அரசு, இல்லைன்னா இந்த கேபிட்டலிசத்தை ஆதரிக்கக்கூடிய இந்த அரசு தான் வச்சிருக்கக்கூடிய இராணுவம், போலீஸ் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை நடத்தும். இது வந்து சர்வாதிகாரம் கிடையாதான், ஆனா அது சர்வாதிகாரமா, இப்படியாகத்தான் அவங்க அதை வகுத்து வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில உலக அளவுலயே வந்து அதை ஒரு தான் நமக்கு தெரியுமே, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க கையில இருக்கக்கூடிய எல்லா மீடியமும் இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஒட்டுமொத்த மீடியா இருக்குல்ல, மீடியா நான் சொல்றது வெறும் வந்து செய்தி நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, மக்களை பெருவாரியாக சென்று சேரக்கூடிய எல்லா வகையான துறைகளும் இருக்கட்டும். அது வந்து சினிமாவாக இருக்கட்டும், சாதாரண வீடியோ கேமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ கேம்ன்றது வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. மரியோ நீ விளாண்டுருக்கியா? மரியோ என் சின்ன வயசுல நானும் மரியோ விளாண்டுருக்கேன். மரியோ தான் வந்து வீடியோ கேமினுடைய முதல் பரிமாணம் தான். மாரியோ விளாண்ட காலத்துல மாரியோவோட சேர்ந்து இன்னொரு கேம் இருக்கும், அது யாருக்கும் தெரியுமா தெரியாது, கான்ட்ரா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பேர். கான்ட்ரா அந்த சமயத்துல அமெரிக்கா வந்து நிகாராகுவால அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசை வீழ்த்துவதற்காக அங்க இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக அங்க சில ஆயுதக்குழு, ரைட் விங் ஆயுதக்குழு செயல்படும்ல, அந்த ரைட் விங் ஆயுதக்குழுக்களுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலம் CIA அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆயுதத்தை வாங்கக்கூடிய அந்த ரைட் விங் அந்த மிலிஷியாஸ் இருக்காங்களா, அவங்க பேர் வந்து கான்ட்ராஸ், இவங்க வச்சிருப்பாங்க கான்ட்ராஸ். அப்போ அந்த கான்ட்ராஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி போய் உலக மக்கள்கிட்ட சேர்ப்பதற்கு அந்த வீடியோ கேம் பயன்பட்டுச்சு. கான்ட்ரா நான் விளாண்டுருக்கேன். வந்து கான்ட்ரானா ஒருத்தர் பயங்கரமா ஹீரோவா இருப்பார். அவர் வந்து எதிரிகளை வந்து சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ இப்படியாக எல்லா மீடியமும் உங்ககிட்ட இருக்குது. சினிமா நம்ம தெரியும், ஜேம்ஸ் பாண்ட் வந்து யாரை போய் எந்த நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை வந்து தடுத்து நிறுத்துவார். அவர் போறது ரஷ்யா, பெரும்பாலும் தொடக்க காலத்துல ஒரே ரஷ்யாவுக்காக போயிட்டே இருப்பாரு. என்னைக்கு சோவியத் யூனியன் விழுந்துச்சோ அதுக்கு பிறகு நார்த் கொரியா போனாரு. அவனா ரஷ்யன் ஏஜென்ட், KGB இதுதான் வரும் ஃபுல்லா. இல்லைன்னா ஈஸ்ட் ஜெர்மனி இருக்கும்போது ஈஸ்ட் ஜெர்மனி, ரஷ்யா, பிரிட்டிஷோட சீக்ரெட் சர்வீஸ் தான் அவரு, ராணியோட. ஆமா, MI6 அவரு.
அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நார்த் கொரியா போவாரு. சமீபங்கள்ல படங்கள்ல நார்த் கொரியா போறாரு. இப்பெல்லாம் கியூபாலாம் கூட போயிருக்காரு. ஸோ இப்படியாகத்தான். அப்போ இது எல்லாமே கொண்டு வந்து உங்ககிட்ட என்ன சேர்க்கும்? நான் செய்வதெல்லாம் சரி, அமெரிக்கா ஒரு விஷயத்துல தலையிட்டுச்சுன்னா, சமீபத்தில் கூட ஒரு படம் பார்த்தேன், த லாஸ்ட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு அது ஒரு படம். அது பழைய படம் தான் நினைக்கிறேன். செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல யூதர்கள் மீட்கப்படக்கூடிய காட்சி. அதாவது போர் முடிவுக்கு வந்துருச்சு, யூதர்கள் மீட்கப்படக்கூடிய காட்சி. ஒரு பக்கத்துல இருந்து ரெட் ஆர்மி வந்துகிட்டு இருக்கும், அதாவது சோவியத் யூனியனுடைய ஆர்மி வந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அமெரிக்கா, பிரிட்டன் அந்த ராணுவம் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த ராணுவம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த யூதர்களுடைய இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்கோ அதெல்லாம் லிபரேட் பண்ணிட்டே போவாங்க, விடுதலை செஞ்சுட்டு அவங்கள காப்பாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ரெட் ஆர்மி வரும். ரெட் ஆர்மி வந்து அவங்கள காப்பாற்றும். ஆக்சுவலாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மினிட்ல நாஜிஸ் என்ன பண்ணுவாங்க, ரெட் ஆர்மி வரதுன்னு தெரிஞ்ச உடனே கேம்பை காலி பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய யூதர்கள்லேயே சிறந்த யூதர்கள், கொஞ்சம் அறிவாளியாக இருப்பான்ல, ஒரு பெரிய ஆர்டிஷனாக இருப்பான், இல்லைன்னா பெரிய இன்ஜினியராக இருப்பான், அவங்களாம் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போரில் இவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்கன்ற நம்பிக்கையில் ஒரு ட்ரெயினில் அடைச்சு அப்பயும் அடைச்சு நிற்க வச்சு தான் கூட்டு போவாங்க. அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நிறுத்திட்டு யாரு ரெட் ஆர்மி ஸ்டாப் பண்ணி அவங்கள லிபரேட் பண்ணி அந்த கிராமத்துல, பக்கத்துலேயே ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்துல அவங்கள வச்சு அவங்களுக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துடும். அந்த நோய்க்காக மருத்துவம் செய்யும் இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு இருக்கும் ரெட் ஆர்மி. நல்லா யோசிச்சுப்பாரு, அவங்கள காப்பாத்தி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த கிராமத்துல இடம் கொடுத்து அவங்களுக்கு நோய்க்கு மருத்துவம் பார்த்து இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கடைசியில அந்த கிராமத்துக்கு திடீர்னு வந்து அமெரிக்க ராணுவம் உள்ள வரும். ஆல்ரெடி ரெட் ஆர்மி இங்க இருக்கும், அமெரிக்க ராணுவம் அதான் அவங்க எல்லாம் லிபரேட் பண்ணிட்டே வராங்கல்ல, 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அமெரிக்க ராணுவத்தை சம்பந்தமே இல்லாம அந்த மக்கள் இருப்பாங்கல்ல, யூதர்கள், அதான் பாதிக்கப்பட்ட யூதர்கள், திடீர்னு பார்த்தா கொடி அசைச்சு வரவேற்பாங்க. இவ்வளவு நேரம் உனக்கு சாப்பாடு போட்டவன் அவன். அப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு. அவர்கள் செய்வது நியாயம். அமெரிக்கா ஒரு விஷயத்துல தலையிட்ட நியாயமா தான் இருக்கும். அது ஆட்டம் பாம்பு போட்டாலும் சரி, 2 குண்டு போட்டாலும் ஆமா, ஹிரோஷிமா நாகசாகி மேல 2 குண்டு எதுக்கு போட்டுச்சுன்னு இதுவரைக்கும் அதை விவரிக்கக்கூடிய வகையில விளக்கமா எந்த படமா அது பார்த்திருக்கியா? அது நடந்த கொடுமையை வந்து விளக்கக்கூடிய அவங்க வாங்கின ஐடியா காமிச்சிருப்பாங்க. சோ அதான் விஷயமே. அப்போ எல்லாத்தையும் நான் கொண்டு போய் உன் மனசுல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த விதைக்கக்கூடிய வகையில என்கிட்ட ஹாலிவுட் படம் இருக்கு, என்கிட்ட வீடியோ கேம் இருக்கு, என்கிட்ட புத்தகங்கள் இருக்கு, என்கிட்ட டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு. இது எல்லாமே நீ எங்க திரும்பினாலும் அதான் உனக்கு அமெரிக்கா ஆதரவாளர்கள். நீ போய் இன்னைக்கு நான் சும்மா உனக்கு ஒரு சேலஞ்சாவே சொல்றேன். யூடியூப்ல போயிட்டு நீ வந்து ஜோசப் ஸ்டாலின் பற்றி பாசிட்டிவா பேசக்கூடிய ஒரே ஒரு டாக்குமெண்ட்ரி, அது எந்த மொழியில இருந்தாலும் பரவாயில்ல, எடுக்க முடியுமா பாரு. இந்த மொழியில இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு, ரஷ்யன் மொழியில இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது இருந்ததையும் கூட எல்லாத்தையும் தூக்கியிருப்பாங்க இந்நேரம். வாய்ப்பே கிடையாது. ஜோசப் ஸ்டாலின் போட்டாலே அவர் ஒரு டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் எல்லாமே வரும். லெனினை ஆதரிச்சு கூட ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி நீ பார்க்க முடியாது. ஸோ நீ ஆக்சஸ் பண்றது எல்லாமே உனக்கு மைண்டுக்குள்ள அமெரிக்கா யாரையெல்லாம் எதிரிகள்னு அது டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோ அவர்கள் எல்லாம் உண்மையிலே எதிரிகள் தான் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கக்கூடிய வகையில உண்மைக்கு புறம்பான எல்லா தகவலும் உனக்கே தெரியாம மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு உளவியல் ரீதியான வேலை தான். இந்த வேலையை கொஸ்டினே செய்யப்படலையா அமெரிக்காவினுடைய? எப்படி யாரை வந்து கவுண்டரா அந்த வேலையை செய்ய முடியும்? கவுண்டரா செய்யக்கூடிய நபர்கள் இல்லைன்னா கவுண்டரா வரக்கூடிய விஷயங்கள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படும். ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரியான படங்களுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்காது, அப்படிமான டாக்குமெண்ட்ரிக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்காது. இல்லைன்னா அப்படியாக அதையும் மீறி 1-2 வந்துச்சுனாலும் கூட அது பெருவாரியான மக்களை சேர விடாமல் தடுக்கிறதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு இப்போ நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கும் சரி, இல்ல மற்ற ஊடகங்களும் சரி, அங்க நீ போய் இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக நீ போடுற போஸ்ட், இல்லைன்னா ஒரு வாரன் வந்தா நீ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு விஷயத்த செஞ்சனா அவங்க என்னத்தை ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த விஷயம் தான் போய் மக்கள்கிட்ட சேரும். நீ இஸ்ரேல்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தினா முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு அது ஷேர் ஆகாது பெருசா இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா இந்த வார்த்தையும். ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம கண்கூடா பார்க்கிறோம். இதைத்தான் வந்து அவங்க ரொம்ப காலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தணிக்கைன்றது ரொம்ப சாதாரணமா செய்யறாங்க. அதனால நீ கேட்ட கேள்வி இருக்குல்ல, அதனால நாம் பெருவாரியான மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா அமெரிக்க தலையீடு அப்படின்றது அங்க ஒரு நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு ஹீரோவினுடைய தலையீடு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுவதன் காரணமாக தான் நீங்க சொல்ற அந்த கேள்வி கணக்குல இல்லாம அவங்களால இறங்கி எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஆனா அவ்வப்போது அவங்க இந்த விஷயத்துல அம்பலப்பட்டு வர்றாங்களான்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து அம்பலப்பட்டு வர்றாங்க. ஆனா அந்த அம்பலப்பட்டு வர்ற விஷயத்த மூடி மறைப்பதற்கு அடுத்த ஒரு வேலையை செய்யறதுக்கு இல்ல அடுத்த ஒரு பெரிய ப்ரொபகண்டாவை செய்யறதுக்கு அவங்க கிட்ட மிகப்பெரிய பலம் அப்படின்றது இருக்கு. அந்த பலத்தை பயன்படுத்தி அதை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க.